அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, மக்களே பாதுகாப்பாக இருங்கள், மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, மீண்டும் ஒரு புதிய புயல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும், மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த புயல் உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் சில கூடுதல் தகவல் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் இன்று இரவு வரை கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தேனி, தென்காசி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 8ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் டிசம்பர் 9 முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புயல் உருவாக வாய்ப்பு. டிசம்பர் 10, 12ஆம் தேதிக்கு இடையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இதையடுத்து டிசம்பர் 4வது வாரத்தில் தெற்கு வங்காள வரிகுடாவில் அதிக மழையை கொடுக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு சூறாவளி புயல் உருவாக உள்ளது. இதை சென்னை உட்பட கடலோர தமிழ்நாடு முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி டிசம்பர் 8 முதல் 10ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.